வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த சில வரிகள பத்தி தான் இன்னைக்கு நாமோ கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இது அருட்பெருஞ்சோதி அகவல் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இத படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா. ஆரம்பத்துல பார்த்தா இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது நமக்கு வெளியில இருந்து கிடைக்கிற ஒரு பரிசு, ஒரு உறவு மாதிரி சொல்லப்படுது. ஆனா கடைசியில பார்த்தா அதுவே நீதாங்கிற மாதிரி முடியுது. கரெக்ட். ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசாகவும் அதே சமயம் உங்களுடைய சொந்த அடையாளமாகவும் இருக்க முடியும். இந்த ஒரு பயணத்தை தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். அருமையான தொடக்கம். அந்த புதிரை விடுவிக்கிறது தான் இந்த வரிகளோட நோக்கமே. நாம உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை முதல்ல உடைச்சு பார்க்கலாம். அருட்பெருஞ்சோதி. சரி. அருள், அதாவது கிரேஸ், நிபந்தனையற்ற கருணை, பெரும் பிரம்மாண்டமான எல்லையற்ற ஜோதி, ஒளி. ஆக பிரம்மாண்டமான கருணை ஒளி. ஓஹோ. இந்த முழு கவிதையுமே இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான அனுபவத்தை விளக்குற ஒரு முயற்சி தான். இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு உணர்வு நிலை. சரி, அப்போ அந்த உணர்வு நிலைக்குள்ள முதல் அடியை எடுத்து வைப்போம். முதல் வரியே கொஞ்சம் தலைகீழா இருக்கு. ஓதியோ தாமல் அருட்பெருஞ்சோதி உறவன கழித்த அருட்பெருஞ்சோதி. ஆமா. பொதுவா நாம என்ன நினைப்போம்? ஞானம், முக்தி, கடவுள் இதெல்லாம் அடையணும்னா நிறைய படிக்கணும், கடும் தவம் செய்யணும், முயற்சி எடுக்கணும். ஆனா இங்க ஓதாமல், அதாவது படிக்காமலேயே அது ஒரு உறவா கிடைச்சதுன்னு சொல்றாங்க. இத நாம கத்துக்கிட்ட எல்லாத்துக்கும் எதிரா இருக்கே. கரெக்ட். இங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது. இது ஒரு டிரான்சாக்ஷன் இல்ல. நீ இத கொடு, நான் அது கொடுக்கறேங்கிற கணக்கு வழக்கெல்லாம் இங்க கிடையாது. அப்படியா? அதனாலதான் கழித்தங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கொடுத்தன்னு சொல்லல, கழித்தன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா ஒரு பரிசா வழங்கப்பட்டது. இது முயற்சியின் பலன் இல்ல, அருளின் கொடை. ககுதி பார்த்து வர்றதில்ல, தானா வர்றது. இத நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே ஒரு பெரிய மனமாற்றம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா அடுத்த வரியான பற்றினும் தோற்றா அருட்பெரும் ஜோதி இத இன்னும் சிக்கலாக்குது. சரி. அதாவது நான் இத பிடிச்சே ஆகணும், அடைஞ்சே தீரணும்னு தீவிரமா முயற்சி பண்ணா அது கண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்போ என்னதான் பண்ண சொல்றாங்க? சும்மா உட்கார்ந்து காத்துட்டு இருக்கணுமா? சுறுசுறுப்பா இருக்கிற, இலக்குகளை நோக்கி ஓடுற நம்மள மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப நிஷ்கிரியமான ஒரு யோசனையா தோண்டுதே. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிஷ்கிரியமா இருக்க சொல்லல, இது ஒரு அழகான முரண்பாடு. ஒரு பாட்டு வரியை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணி பாருங்களேன். ஓகே. ரொம்ப அழுத்தி அது என்ன வரின்னு யோசிச்சா வரவே வராது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு சம்பந்தமே இல்லாம அந்த வரி மனசுல தோணும். அது மாதிரி தான் இதுவும். ஓ, நல்ல உதாரணம். புரியுது. இங்க பற்றுவதுங்கிறது அகங்காரத்தோட செய்யற செயல். நான் இதை அடையப் போகிறேன், என் அறிவால் என் முயற்சியால் இதை பிடிக்கப் போகிறேன்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ அந்த நான்கிற சுவரே அந்த ஒளியை மறைச்சிடும். அப்போ அந்த நான் தான் தடையா இருக்கு. அதேதான். ஒரு பட்டாம்பூச்சியை போல அதை துரத்து அதை பறந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க அமைதியா ஒரு இடத்துல இருந்தா அதுவே உங்க மேல வந்து உட்கார வாய்ப்பு இருக்கு. இங்க சும்மா இருப்பதுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, மனதின் ஓட்டத்தை, அந்த நான்கிற ஆர்ப்பாட்டத்தை அமைதிப்படுத்துறது. அதுதான் உண்மையான செயல். அகங்காரத்தை விடுவதுதான் இங்க தகுதி. சரி, அப்போ நம்ம முயற்சியால பற்ற முடியாத இந்த சக்தி அதோட இயல்புதான் என்ன? அதோட அளவு என்ன? அடுத்த சில வரிகள் அதோட எல்லையற்ற தன்மைய பத்தி பேசுற மாதிரி இருக்கு. ஆமா. ஆதியீரில்லா அருட்பெருஞ்சோதி, படியடி வான்முடி அருட்பெருஞ்சோதி, பரப்பினங்கெங்கும் அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாத பிரம்மாண்டமான வெளி, ஒரு காஸ்மிக் ஓஷன் மாதிரி ஒரு கற்பனை வருது. ஆமா, அந்த காஸ்மிக் ஓஷன் கற்பனை சரியானதுதான். இந்த வரிகள் அந்த எல்லையற்ற தன்மைய 3 கோணங்கள்ல நமக்கு காட்டுது. 3 கோணங்களா? ஆமா. ஒன்னு, காலத்தால் அளவிட முடியாதது. ஆதியீர் இல்ல, அதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. நாம தான் நேற்று, இன்று, நாளைன்னு காலத்துக்குள்ள வாழ்றோம். ஆனா அது காலத்தையே உள்ளடக்கிய ஒரு நிரந்தர நிலை. சரி. ரெண்டாவது, இடத்தால் அளவிட முடியாதது. அந்த படியடி வான்முடிங்கிற வரி ரொம்ப அழகா இருக்கு. படினா பூமி, வான்முடினா ஆகாய உச்சி. கரெக்ட். ஆனா இன்னும் ஆழமா பார்த்தா படியடிங்கிறது ஒரு அணுவோட மிகச் சிறிய துகள்ல இருந்து வால்முடிங்கிறது இந்த அண்டத்தோட கடைசி எல்லை வரைக்கும்னு சொல்லலாம் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அதேதான் பவனத்தின் அண்டம் பரப்பின் எங்கெங்கும் போன்ற வரிகளும் உறுதிப்படுத்துது. ஒரு சின்ன இடம் கூட அது இல்லாம இல்ல. சரி, காலமற்ற இடமற்ற தன்மை. அப்போ 3வது கோணம் என்ன?
அதுதான் ரொம்ப ஆழமானது. அதோட முழுமையான தன்மை. அதுதான் அடிமுடி எனுமோர் அருட்பெருஞ்சோதிங்கிற வரி. அடிமுடி எனுமோர்? ஆமா. இத கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். அது அடிக்கும் முடிக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லல. அதுவே அடி, அதுவே முடி. ஒரு கோடு போட்டா ஆரம்ப புள்ளியும் அதுதான், கடைசி புள்ளியும் அதுதான். அந்த கோடும் அதுதான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கு. அது வெறும் பெருசு மட்டும் இல்ல, அதுதான் முழுமை. அதாவது பிரபஞ்சத்துக்குள்ள அது இல்ல, பிரபஞ்சமே அதுக்குள்ளதான் இருக்கு. இல்ல, பிரபஞ்சமே அதுதான் சொல்றீங்களா? இது ராடிக்கலான யோசனையா இருக்கே. நீங்க ஒரு கனவு காண்றதா கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த கனவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, பல இடங்களை பாக்குறீங்க, மனிதர்களை சந்திக்கிறீங்க. ஆனா அந்த கனவு உலகத்தை உருவாக்குனது யாரு? நீங்க தான். அதுல வர்ற மனிதர்கள் யாரு? உங்க மனசோட பிரதிபலிப்புகள் தான். நீங்க நடக்கிற தரை எதால ஆனது? உங்க உணர்வால் ஆனது. அந்த கனவு உங்க மனசுக்குள்ள மட்டும் நடக்கல. அந்த முழு கனவுமே, அதோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்க மனசுதான். அந்த மாதிரி ஒரு முழுமையத்தான் இந்த வரி சுட்டி காட்டுது. அட, இப்ப புரியுது. இது அப்படியே அத்வைதம் சொல்ற மாதிரி இல்லையா? பிரம்மம் மட்டுமே உண்மை, உலகம் ஒரு தோற்றம்னு சொல்ற அந்த தத்துவத்தோட நேரடி தொடர்பு மாதிரி தெரியுது. மிக சரியா இணைத்தீர்கள். நான் இதை ஏதோ ஒரு பக்தி பாடலா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது ஒரு தீவிரமான தத்துவ கூற்றம் முன்வைக்குது. அதாவது பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணுதான் சொல்ற அளவுக்கு போகுது. அதேதான். இது அத்வைதத்தோட உச்சம். இரண்டற்ற நிலை. அந்த பேரொளியத் தவிர வேற எதுவும் இல்ல. நாம பார்க்கிற அத்தனை வேறுபாடுகளும் வடிவங்களும் அதோட வெளிப்பாடுகள் தான். உதாரணத்துக்கு மண் பானை, மண் சட்டி, மண் விளக்குன்னு பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் அதோட அடிப்படை பொருள் ஒண்ணுதான், மண். அதுபோல இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை வடிவங்களுக்கும் அடிப்படை ஆதாரம் அந்த அருட்பெருஞ்சோதி தான். இப்போதான் ஆரம்பத்துல நாம பேசின அந்த புதிரோட மைய புள்ளிக்கு வரோம்னு நினைக்கிறேன். சரி, இந்த சக்தி பிரபஞ்சம் முழுக்க இருக்கு, காலம் இடம் எல்லாத்தையும் கடந்தது, அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு ஏத்துக்கலாம். ஆமா, இதுவரைக்கும் நாம கேமராவை ரொம்ப தூரத்துல பிரபஞ்சத்தோட எல்லையில வச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க அனுப்புல கடைசி 2 வரிகள் அந்த கேமராவை அப்படியே திருப்பி ஒரு தனி மனுஷனுக்குள்ள ஜூம் பண்ற மாதிரி இருக்கு. அவனுக்கவனாம் அருட்பெருஞ்சோதி, அவளுக்கவளாம் அருட்பெருஞ்சோதி. அவனுக்கு அதுவே அவன், அவளுக்கு அதுவே அவள்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மாண்டம் எனக்குள்ள நானாவே இருக்கா? என்ன நடக்குது இங்க? இதுதான் இந்த தத்துவ பயணத்தோட உச்சகட்டம். தி அல்டிமேட் பிளாட் ட்விஸ்ட். இதுவரைக்கும் வெளியில தேடினது, பிரபஞ்சத்தோட மூலமா பார்த்தது எல்லாமே கடைசியில தனக்குள்ளே இருக்குங்கிற கண்டுபிடிப்பு தான் இது. இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த பேரொளி உங்ககிட்ட இருந்தோ என்கிட்ட இருந்தோ வேறான ஒரு சக்தி இல்ல. அப்போ அதுவே உங்களுடைய உண்மையான இயல்பு, உங்களுடைய சுயஸ்வரூபம். உபநிடதங்கள் சொல்ற தத்துவம் அசி, அதுவே நீயாக இருக்கிறாய்ங்கிற நேரடி தமிழ் வடிவம் இது. அவன் அவள்னு 2 பாலினத்தையும் குறிப்பா சொல்றதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கும் இல்லையா? சும்மா மனிதனுக்கு மனிதனாம்னு சொல்லியிருக்கலாமே. நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான நுட்பம். இந்த உண்மை பாலினம், ஜாதி, மதம், இனம்னு நாம நம்ம மேல சுமத்திக்கிட்ட எந்த அடையாளத்தையும் சார்ந்தது இல்லைன்னு சொல்றதுக்காக தான். ஓஹோ. ஆணுக்குள் இருக்கும் ஆன்மாவும் அதுவே, பெண்ணுக்குள் இருக்கும் ஆன்மாவும் அதுவே. நம்மளோட உடல், மனம், இந்த அடையாளங்கள் எல்லாம் மேல போர்த்தின உடைகள் மாதிரி. அந்த உடைகளை கடந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சுயத்தின் சாரம் அந்த அருட்பெருஞ்சோதி தான். வாவ். இவ்வளவு நேரம் வெளியே தேடின புதையல் கடைசியில நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே இருக்குன்னு தெரிய வர்ற தருணம் இது. தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒண்ணுதாங்கிற உண்மைய இதை விட அழுத்தமா சொல்ல முடியாது. இந்த எல்லா வரிகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான வட்டம் பூர்த்தியாகுது. முதல்ல அது நம்ம சம்பாதிக்க முடியாத ஒரு கொடையா, ஒரு உறவா நமக்கு அறிமுகமாகுது. ஆமாம். அப்புறம் அத அதம்காரத்தோட பிடிக்க முடியாதுங்கிறதோட சூட்சுமமான இயல்பு புரியுது. அதுக்கப்புறம் அதோட எல்லையற்ற பிரம்மாண்டம் காலம் இடம் கடந்து பிரபஞ்சத்தின் மூலமாகவே இருப்பது தெரிய வருது. சரி. கடைசியில அந்த பிரம்மாண்டமே நான்தாங்கிற மெய்ப்பொருளுக்கு வந்து நிக்குது. இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் இல்லையா? மிகச்சரியான தொகுப்பு. எங்கோ இருக்கும் ஒரு தெய்வம், பின்பு எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு சக்தி, இறுதியில் அதுவே நான் என்ற உணர்வு. இது ஒரு படிப்படியான உள்நோக்கிய பயணம். இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த வரிகளை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. இது அருட்பெருஞ்சோதிய ஒரு பொருளாவோ ஒரு கடவுளாவோ கூட விவரிக்கல. கவனமா பார்த்தா அத ஒரு அனுபவமா, ஒரு உணர்வு நிலையாதான் காட்டுது. அப்படியானால் அதோட அர்த்தம் என்ன? நாம ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கிறேன், நான் பார்க்கிறேன்,
நான் சிந்திக்கிறேன்னு உணர்றோமே, அந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து வருது? ஆமா. நம்மளோட பேர், உடல், படிப்பு, வேலை, எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டா மிச்சம் என்ன இருக்கும்? வெறுமனே நான் இருக்கிறேங்கிற ஒரு தூய உணர்வு மட்டும் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஒருவேளை அந்த உணர்வு தான் இந்த அருட்பெருஞ்சோதியோ? இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதிய தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இடமா சொல்லல, அது ஏற்கனவே நாம தான் உணர வேண்டிய ஒரு உண்மையா சொல்லுது. ஓ. ஒருவேளை அது நம்மகிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் நாம அதிலிருந்து வேறானவங்கன்னு நாமளே நம்பிட்டு இருக்கிறது தானோ? இந்த வரிகள் ஒருவேளை ஒரு வழிகாட்டி புத்தகம் இல்லாம ஒரு கண்ணாடியா இருக்குமோ? கண்ணாடியா? ஆமா, அந்த கண்ணாடியில நான் யார்னு நீங்க உங்களையே கேட்டு பார்த்தா என்ன பதில் கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.